ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் லோகோ. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மேசிவான கிரிக்கெட் டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ உங்களுக்கு யூஎஸ்ஏனா ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வருது? ஹாலிவுட், பேஸ்கெட்பால், பேஸ்பால், இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. ஆனால் யூஎஸ்ஏல வந்து இப்போ கிரிக்கெட் பூம் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஸோ எஸ், கிரிக்கெட் வந்து பாப்புலர் ஆகிட்டே இருக்குது யூஎஸ்ல. ஸோ அதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் லீக் கிரிக்கெட், எம்எல்சி அப்படின்ற ஒரு லீக் தான். அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் மாதிரியே வந்து ஒரு லீக் தான். அதில் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டார்ஸ் எல்லாம் ஸ்டைன் பண்ணி பயங்கரமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க அந்த லீகை. அண்ட் அதோட 2025 சீசன் வந்து இப்போதான் ரீசெண்டாக முடிஞ்சுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ நியூயார்க் தான் வந்து ஜெயிச்சாங்க. ஸோ இந்த எம்எல்சினா என்ன, எம்எல்சி எப்படி உருவாச்சு அப்படின்றத பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்ஏ கிரிக்கெட், அதாவது யூஎஸ்ஏயோட கிரிக்கெட் அசோசியேஷன் அண்ட் அமெரிக்கன் கிரிக்கெட் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து தான் வந்து இந்த மேஜர் லீக் கிரிக்கெட் எம்எல்சின்றதை வந்து ஆரம்பிச்சாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2023 ஆரம்பிச்சாங்க. அண்ட் யூஎஸ்ஏல வந்து இதுக்கு ஃபேன்ஸ் இல்லை அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ யூஎஸ்ஏல என்ன கிரிக்கெட் பார்க்க போறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. யூஎஸ்ஏல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கரண்டா இருக்கிற கிரிக்கெட் ஃபேன்ஸ் பாத்தீங்கன்னா 3 கோடி பேர் இருக்காங்க. ஸோ 3 கோடி கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்காங்க யூஎஸ்ஏல. அண்ட் அவங்களுக்கு ஆரம்பிச்ச லீக் தான் வந்து இந்த மேஜர் லீக் கிரிக்கெட். அண்ட் எம்எல்சில வந்து பாத்தீங்கன்னா 6 டீம் வந்து விளையாடுறாங்க. அந்த 6 டீம் வந்து யார் யாருன்றதை பத்தி இப்ப பாத்திரலாம். ஸோ அந்த 6 டீம் யார் யாருன்னா வந்து டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ், எம்ஐ நியூயார்க், சியாட்டில் ஓர்காஸ், எல்ஏ நைட் ரைடர்ஸ், சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் அண்ட் வாஷிங்டன் ஃப்ரீடம். ஸோ இந்த 6 டீம் தான் வந்து விளையாடுறாங்க. அண்ட் இந்த டீம் நேம்ஸ்லாம் சொல்லும் போதே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். இதில் 3 டீம்ஸ் வந்து ஐபிஎல் ஓன்டு டீம்ஸ் தான். ஸோ அது யார் யாருன்னா வந்து டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் வந்து சிஎஸ்கே ஓன் பண்ணுறாங்க. அண்ட் எம்ஐ நியூயார்க் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஓன் பண்ணுறாங்க. அண்ட் எல்ஏ நைட் ரைடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஓன் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து வந்து அந்த ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் சொல்லியிருந்தால, இன்டர்நேஷனல் லெவல் பிளேயர்ஸ்லாம் ஆடுவாங்கன்னு சொல்லியிருந்தால, ஸோ அவங்களாம் வந்து ஆடுறதுனால தான் வந்து இந்த லீக் வந்து கொஞ்சம் இன்னும் பாப்புலரைஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காகவே வந்து நிறைய க்ரௌடு வந்து ஸ்டேடியம்ஸ்குள்ளே வராங்க. அண்ட் நிறைய பேர் டிவிலையும் பார்க்குறாங்க. ஏன்னா இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவல் ஸ்டார்ஸ்லாம் கொண்டு வந்தால் தான் வந்து வியூவர்ஷிப்பும் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் இன் ஸ்டேடியம் அட்டண்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஸ்டார் பிளேயர்ஸை சைன் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கைரன் பொலார்டு, நிக்கலஸ் பூரானு, ரஷீத் கானு அண்ட் டூப்ளெசி, டெவன் கான்வாய், கிளாசன், ஹென்ரி கிளாசன், டேவிட் மில்லர், இந்த மாதிரி வந்து நிறைய பிளேயர்ஸ், கிளென் மேக்ஸ்வெல், இந்த மாதிரி வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயர்ஸை வந்து சைன் பண்ணதுனால வந்து அவங்களுக்கு அந்த வியூவர்ஷிப்பும் அதிகமாகுது அண்ட் இன்ஸ்டேடியம் அட்டண்டன்ஸும் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்குது வருஷம் வருஷம். அண்ட் இன்ஸ்டேடியம் அட்டண்டன்ஸ்னு சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா வந்து அவங்களோட ஸ்டேடியம்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ யூஎஸ்ஏல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி வந்து 3 இடத்துல வந்து நல்ல ஸ்டேடியம்ஸ் கட்டி வச்சிருக்காங்க. எங்கன்னா வந்து கலிஃபோர்னியா, டாலஸ் அண்ட் ஃப்ளோரிடா. ஸோ கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஓக்லேண்ட் கொலிசியம் அப்படின்ற ஒரு ஸ்டேடியம் தான் வந்து ஒரு பேஸ்பால் ஸ்டேடியம் அது ஆக்சுவலாக. அதை வந்து கன்வெர்ட் பண்ணி கிரிக்கெட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் டாலஸ்லயும் அதே தான், ஒரு பேஸ்பால் ஸ்டேடியம் தான் வந்து கிரிக்கெட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஃப்ளாரிடால பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்சுவல் கிரிக்கெட் ஸ்டேடியம் தான் அது. ஸோ ஃப்ளாரிடால வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து அந்த கிரிக்கெட்டுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்டேடியமை. அதுக்காகவே கட்டினது தான் ஸ்பெஷலாக. ஸோ அதுதான் வந்து அவங்களோட ஸ்டேடியம்ஸு. ஸோ ஐ திங்க் இது 3 தாண்டி வந்து அடுத்தடுத்த சீசனில் வந்து இன்னும் ஸ்டேடியம்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஏன்னா கண்டிப்பாக வந்து நியூயார்க்கில் வந்து வைப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் நடந்த T20 வேர்ல்ட் கப்ல வந்து பாத்தீங்கன்னா நியூயார்க்ல வந்து மேட்சஸ்லாம் நடந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்பரரி ஸ்டேடியம்ல தான் நடத்தினாங்க அந்த மேட்ச்ல. அண்ட் கண்டிப்பா வந்து அதை பெர்மனெண்ட் ஆக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நிலத்தை பிடிச்சி வந்து கண்டிப்பா ஒரு ஸ்டேடியம் கட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எம்ஐ நியூயார்க் தான் வந்து அவங்களோட ஹோம் டீம் நியூயார்க்ல. ஸோ நியூயார்க்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய எம்ஐ நியூயார்க் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்காகவாது ஒரு ஸ்டேடியம் கட்டுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸை பற்றி நம்ம பேசணும். ஆனால் யூஎஸ்ஏல இருக்கிற டொமஸ்டிக் பிளேயர்ஸ், அதாவது உள்ளூர் பிளேயர்ஸை பற்றி சொல்லணும்னா வந்து அவங்களும் பயங்கரமாக ஆடிட்டு இருக்காங்க. நம்ம T20 வேர்ல்ட் கப்லேயே பார்த்துருக்கோம். ஏரன் ஜோன்ஸ், ஆண்ட்ரேஸ் டூஸ், அப்புறம் ஸ்டீவன் டெய்லர், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வந்து
இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நல்லா ஆடுறாங்க அண்ட் எம்எல்சிலையும் நல்லா ஆடுறாங்க. ஸோ அவங்களும் வந்து க்ரோ ஆகிட்டே தான் இருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் பிளேயர்ஸ் வந்து இவங்க கூட கம்யூனிகேட் பண்ணும்போது அவங்களுக்கும் வந்து ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குது. ஸோ எப்படி வந்து இந்த மாதிரி பிக் மேட்சஸ், இந்த பிக் சுச்சுவேஷன்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவங்க கிட்டேருந்து ஷேர் பண்ணி, அதாவது இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் கிட்டேருந்து இவங்க ஷேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட்னா வந்து வெறும் இந்தியா, இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா மட்டும் இல்லை. ஸோ இப்போ யூஎஸ்ஏலையும் வந்து பூம் ஆகிட்டு தான் இருக்கு. அண்ட் இதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா எம்எல்சி தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஐபிஎல் மாதிரியே தான். ஸோ ஃபாஸ்ட், எக்ஸைட்டிங் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற லீக் தான். ஸோ உங்களுக்கு எம்எல்சி பற்றி என்ன ஒப்பீனியன் இருக்கு? அண்டு உங்களோட ஃபேவரட் எம்எல்சி டீம் எது? டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸா, எம்ஐ நியூயார்க்கா, எல்ஏ நைட் ரைடர்ஸா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ, பாய்.